ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பிடிபிஆர்டி பற்றின தகவல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா நியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நியூ கேஸில் வந்து இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வந்து உடனே கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர், இளநிலை உதவியாளர் இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதில் டச்சர் அப்படின்றது, அதாவது டைப் ரைட்டிங் இருக்காங்களோ அவங்க வந்து நாங்கள் குறிப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அந்த 2% கேஸ் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப், அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்ன கேட்டகிரிஸ், ஓகேவா, அந்த கேட்டகிரிஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேவா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா டச்சருக்கு வந்து நான் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வராது. ஸோ இவங்க லிஸ்டோட அதாவது இளைநிலை உதவியாளர் இவங்க இந்த கேட்டகரிஸ் மட்டும்தான் அந்த 2% ப்ரொமோஷன் கேஸ் இதில் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய தினம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூ கேஸ். அந்த கேஸ் போட்டும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு யூஸ் இல்லாமல் அதை வந்து ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதேமாதிரி வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக சிஎம்ஐ வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு போயிருக்காங்க. மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுக்க போராட்டம் கிடையாது, மனு கொடுக்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்கிற வேக்கன்சி எல்லாமே ஃபில் பண்ணணும், தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மனு கொடுக்க போயிருக்காங்க. மனு கொடுத்தவங்க அவங்க ஒரு இதில் வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இன்றைய தினம் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ்க்காக அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போனது. பட் இது எந்த அளவுக்கு, ஏன்னா இது டைரெக்டாக வந்து சிஎம்ஏ வந்து பார்க்க போனது நடந்த ஒரு விஷயம். இது இனிமேல் என்ன இதில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வேக்கன்சியை பற்றி. அதுமாரி இப்போ வந்து ரிவைஸ் பண்ணி எல்லா ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுமே விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும். ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஃபார்வேர்ட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா போஸ்டிங்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா அப்படின்றது வந்து இன்னும் தெரியல. நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஃபார்வேர்ட் டு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, எல்லா வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கன்சர்ன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்ஸு எல்லாமே நடைபெறும். ஸோ இப்போ டிஆர்பி வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா மிக விரைவில் ஸோ இதற்கான தகவல் வந்து அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேக்கன்சியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. 10 வருடங்களாக வந்து இந்த விஷயம் வந்து அப்படி இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ வந்து கால்குலேட் பண்ணிக்கிறதுல 1 இயர் பக்கம் ஆகிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் வந்து வேக்கன்சியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்க்க போயிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வரும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டாக்குமெண்ட் மேக் பண்ணது நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.